திமுகவும் அதிமுகவும் வந்து கூட்டு களவாணிகள். நீங்கள் பிஜேபியினுடைய கூட்டு களவாணியாக நீங்கள் இருக்கீங்க. அந்த கூட்டணியில் இருக்கவங்க அத்தனை பேரையும் மந்திரி பதவி ஆசை காண்பித்து உங்கள் கட்சியில் குதிரை பேரம் நடத்தி இணைத்து விட்டு நீங்கள் வெண்டிங் மிஷினை பற்றி நீங்கள் பேசலாமா? வெண்டிங் மிஷினை உருவாக்கிய ஏடிஎம் மிஷின் ஆக்கினதே நீங்கள் தானே. அதை வாஷிங் மிஷின் ஆக்கினது யார்? நீங்கள் தானே. மதம் மாறினால் இந்த இடஒதுக்கீடு கிடையாது என்று தீர்ப்பு வந்திருக்கு. ஜிஓவை ரத்து பண்ணியிருக்காரு. அப்பீல் போயிட்டீங்களா மிஸ்டர் ஜோசப் விஜய்? துப்புரவு பணியாளர்கள் அவர்களை வந்து நிரந்தரப்படுத்த சொல்லி போராடினாங்க. ப்ரைவேட்டுக்கு கொண்டு போய் சேர்க்க போகிறீங்களே, இது யாருடைய திட்டம்? ஆம்கா ப்ராஜெக்ட் அது வந்துருச்சுன்னா 1 லட்சம் பேருக்கு தமிழ்நாட்டில் வேலை கிடச்சிருக்கும். ஆந்திராவுக்கு விட்டது யார் மிஸ்டர் ஜோசப் விஜய்? நீங்கள் கள்ளக்கூட்டின்னு வைக்காமல், பிஜேபியோட கள்ளக்கூட்டின்னு வைக்காமல் யார் கள்ளக்கூட்டின்னு வச்சுருக்கா? திமுக அதிமுக மேலே என் பழிய போடுறீங்க. திரு ஜோசப் விஜயினுடைய அரசு பிஜேபியின் ப்ராக்சி அரசாக இங்கு செயல்பட்டு கொண்டு வருகிறது. மொத்த பணமும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்க வேண்டிய பணம் 80-20 ஆச்சு. இன்றைக்கி 60-40 ஆயிடுச்சு. மும்மொழி திட்டத்தை உள்ளே நுழைய விடலாம், சமஸ்கிருதத்தை உள்ளே நுழைய விடலாம், புதிய கல்விக் கொள்கையை உள்ளே நுழைய விடலாம். நீங்கள் வந்து தூய சக்தி, நீங்கள் வந்து பிஜேபி எதிர்க்கிற கட்சி, இதை நாங்கள் நம்பணும். பதவி ஆசைக்காக உங்களுடைய கல்லாப்பட்டி கூட்டணி வேணாலும் அதை நம்பலாம் ஒழிய மக்கள் நம்ப மாட்டாங்க மிஸ்டர். இந்த கோயில்கள் மூலமாக கல்வி நிலையங்கள், மருத்துவ நிலையங்கள் கட்டியது திமுக அரசு. ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்களை மீட்டெடுத்தது திமுக அரசு. நிலத்தை ஆக்கிரமித்த அவர்கள் அத்தனை பேரிடமும் அந்த நிலத்தை திரும்பி கொடுப்பதற்கு ஆனால் ஜிஓக்களை வெளியிட்டு வருகிறது தாவேக அரசு. இதெல்லாம் சொன்னோம்னா இது வந்து பிஜேபியினுடைய பிராக்சி அரசில் பிஜேபியினுடைய டைரக்ட் அரசு தான். எந்த மக்களும் வந்து இதெல்லாம் வந்து ஒரு மாற்றம் வேண்டும் என்பதற்காக ஓட்டு போட்ட மக்கள். பேரன் சொன்னான், பேத்தி சொன்னான், பையன் சொன்னான், பொண்ணு சொல்லுச்சு என்று சொல்லி நம்பி ஏமாந்து ஓட்டு போட்ட மக்கள் ஏண்டா இப்படி பண்ணிட்டோமே என்று இன்றைக்கு ஒவ்வொருத்தரும் வேதனைக்குள்ளாகி இருக்கிறார்கள். பேசா மடந்தையாக, கேள்விகளுக்கு பதில் இல்லாத அமைச்சராக ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்பட வேண்டும். மாதம் நமக்கு வரக்கூடிய டிஎம்சி தண்ணீர் வந்திருக்க வேண்டும். இது எதை பற்றியுமே சிந்திக்காத ஒரு அமைச்சராக, முதலமைச்சராக, விவசாயத்துறை அமைச்சரை போய் ஏங்க ஜூன் 12 தண்ணி திறக்கலை அப்படின்னு கேட்டால் அது முதல்வர் நிவாரணம் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு போயிட்டார். முதல்வர் என்ன நிவாரணம் கொடுப்பாரு? இன்றைக்கி ஜூலை ஆயிடுச்சு, மேட்டூர் அணை திறக்கப்படலை. இந்த மாதம் வர வேண்டிய 12 டிஎம்சி நம்மளுக்கு வரலை. என்ன நடவடிக்கை எடுத்தீங்க மிஸ்டர் ஜோசப் விஜய்? சொல்லுங்கள். மத்திய அரசினுடைய அனைத்து திட்டங்களுக்கும் ஒப்புதல் கொடுக்குறீங்க. விபிஜி ராம்ஜி அப்படின்னு ஒரு திட்டம், மகாத்மா காந்தி 100 நாள் வேலை திட்டத்தை மாற்றி பேர் வச்சாங்க. மொத்த பணமும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்க வேண்டிய பணம் 80-20 ஆச்சு. இன்றைக்கி இது 60-40 ஆயிடுச்சு. ஏற்கனவே பணம் இல்லை தமிழ்நாடு கவர்மெண்ட்டிட்ட. எத்தனை பேருக்கு வேலை கொடுப்பீங்க? கொடுத்துட போகிறீங்க. அதை அமல்படுத்தியிருக்கீங்க, சரியா? இப்படி ஒவ்வொரு மத்திய அரசினுடைய திட்டங்கள் அனைத்துமே அமல்படுத்தப்பட்டு கொண்டு வருகிறது. அப்போ நீங்கள் இதெல்லாம் லிஸ்ட்டு சொன்னேன்னா பெருசாக போயிட்டே இருக்கும். அப்போ பிஜேபியினுடைய ப்ராக்சி அரசாக இந்த தாவேகாவினுடைய அரசு, திரு ஜோசப் விஜயினுடைய அரசு பிஜேபியின் ப்ராக்சி அரசாக இங்கு செயல்பட்டு கொண்டு வருகிறது. அதற்கு பிஜேபியை எதிர்க்கக்கூடிய, மதவாத சக்தியை எதிர்க்கக்கூடிய ப்ரொக்ரெசிவ் ஃபோர்ஸ், கல்லாப்பட்டி கூட்டணிகள் இன்றைக்கு தாவேகாவுக்கு முட்டு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் குதிரை பேரம் நடந்துகிட்ருக்கு, ஒரு பக்கம் தமிழ்நாட்டின் உரிமைகள் பலிகடாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. வைஸ் சான்சலர் நியமனத்தில் விசி ஆளுநர்கிட்ட கையேந்தி நின்று கொண்டிருக்கிறார் வாடி சிடி புகழ் அமைச்சர், உயர்கல்வித்துறை அமைச்சர். திமுக அரசு 3 ஆண்டுகள் போராடி சான்சலர் நியமிக்கக்கூடிய உரிமை 3 பேருக்கு மட்டும்தான் உண்டு, எக்ஸ்டர்னலாக யூஜிசியினுடைய மெம்பரை நாங்கள் நியமிக்க முடியாது என்று சட்ட போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு வந்து அதை நீர்த்தி போக செய்யக்கூடிய வகையில் தமிழ்நாடு அரசு வாடி சிடி புகழ் அமைச்சர், திரு உயர்கல்வித்துறை அமைச்சர் இன்றைக்கு வந்து கவர்னரிடம் பெர்மிஷன் கேட்குறாரு. கவர்னர் வந்து 3 பேருக்கு பதிலாக 5 பேரை போடுன்றாரு. ஒட்டுமொத்த உயர்கல்வித்துறையும் காவிமயமாக வழிவகுப்பது யார்? காங்கிரஸ் அரசு, தாவேகா அரசு, தாவேகா காங்கிரஸ் கூட்டணி அரசு. இதை கேள்வி கேட்பதுக்கு யார் இருக்காமா? சொல்லுங்கள். என்ன வேணாலும் பண்ணுங்கள், எது வேணாலும் நடத்துங்க. இனி வரிசையாக நான் சொன்னேன் அப்படின்னா அது எக்கச்சக்கமாக லிஸ்ட் இருக்குது. இதெல்லாம் சொன்னோம்னா இது வந்து பிஜேபியினுடைய ப்ராக்சி அரசில் பிஜேபியினுடைய டைரக்ட் அரசு தான் இங்கே செயல்படுது. ஓகே, பிஜேபி என்ன நினச்சிச்சோ, எடப்பாடி பழனிசாமி மூலமாக செயல்பட முடியாது என்று நினைத்ததெல்லாம் இன்றைக்கி வந்து தாவேகா மூலமாக அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே எதை எதிர்த்தோமோ அதெல்லாம் இன்றைக்கி நம்ம முன்னால் வந்து காட்சியாக நிற்கிறது. இதற்கு தமிழக மக்களே சாட்சியாக நிற்கிறார்கள். சார், இப்போது திமுகவும் அதிமுகவும் வந்து கூட்டு களவாணிகள், இந்த வாஷிங் மிஷின் சொல்கிறதா இருக்கட்டும், இல்லைனா வந்து குதிரை வேதம் சொல்கிறதா இருக்கட்டும்,
இதுக்கெல்லாம் வந்து ஒரு வெண்டிங் மிஷினே வந்து திமுக தான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இப்போ வெண்டிங் மிஷின் வந்து பணம் கொடுத்து வாங்குறது யார்? திமுக வாங்குதா இல்லை அதிமுக வாங்குறதா? எல்லா எம்எல்ஏக்களும் அதிமுக எம்எல்ஏக்களே முன்னாள் அமைச்சர்களை வாங்குறது யார்? தாவேக்கா தானே வாங்குது. அப்போ பொய்யை தூக்கி மாற்றியில் சொல்கிறீங்க திமுகவும் அதிமுகவும் கூட்டு களவாணிகள்னு. நீங்கள் பிஜேபியினுடைய கூட்டு களவாணியாக நீங்கள் இருக்கீங்க, உங்கள் கட்சி இருக்குது, உங்கள் ஆட்சி நடக்குது, கண்ணு முன்னால் பிஜேபியினுடைய கூட்டு களவாணி ஆட்சி நடக்குது. நீங்கள் பிஜேபியோட கூட்டணி வைத்துக்கொண்டு பிஜேபி சொல்லக்கூடிய செயல் திட்டங்களை உங்கள் ஆட்சி மூலமாக நிறைவேற்றிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்து முற்போக்கு கூட்டணியினுடைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய கூட்டணி கட்சிகளை வந்து கல்லாப்பட்டி கூட்டணி என்று வர்ணித்து விட்டு அந்த கூட்டணியில் இருக்கவங்க அத்தனை பேரையும் மந்திரி பதவி ஆசை காண்பித்து உங்கள் கட்சியில் குதிரை பேரம் நடத்தி இணைத்து விட்டு நீங்கள் வெண்டிங் மிஷினை பற்றி நீங்கள் பேசலாமா? வெண்டிங் மிஷினை உருவாக்கி ஏடிஎம் மிஷினை ஆக்கினதே நீங்கள் தானே ஆக்கினீங்க. அதை வாஷிங் மிஷின் ஆக்கினது யார்? நீங்கள் தானே. இன்றைக்கி அதிமுகலேருந்து வர்றவங்க எல்லாருமே யார்? தூர்ந்து போன சக்தி என்று அதிமுக வர்ணித்த திரு ஜோசப் விஜய் தூர்ந்து போன சக்தியில் தூர்வாரி அங்கே இருக்கக்கூடிய அந்த அழுக்குகளை, கரைவடைந்த அழுக்குகளை, கடைவடைந்த பாறைகளை எல்லாம் தூர்வாரி தாவாக்கா என்ற நிலத்தில் போய் போட்டுறீங்களே. ஒரு கிணறு இருக்குது, தூர்ந்து போன கிணறு, தூர்ந்து போன சக்தி அது. அதிமுகவை நீங்கள் என்ன வர்ணிக்கிறீங்க? தூர்ந்து போன சக்தின்னு வர்ணிக்கிறீங்க. அந்த தூர்ந்து போன சக்தியில் எதுக்கு பொக்லைன் எந்திரத்தை விட்டு உடுக்க கிடக்கிறக்கூடிய அழுக்கையும் கரைவடைந்த கற்களையும் வெளியே எடுத்து அதை எடுத்து தாவேக்கான்ற நிலத்தில் போடுறீங்க? போடுறது யார்? நீங்கள் தானே. போட்டு அந்த கற்கள்லாம் சுத்தமான கற்கள் ஆக்கிறீங்களா? சொல்லுங்கள். அப்போ நீங்கள் வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சு, மறைமுக கூட்டணி வச்சு, கொள்கை எதிரியோட மறைமுக கூட்டணி வச்சு கொள்கை எதிரியுடைய அனைத்து திட்டங்களையும் அனைத்து கொள்கைகளையும் நிறைவேற்றலாம். 1000 பள்ளிகளுக்கு சிபிஎஸ்சி பள்ளிகளுக்கு அனுமதி கொடுத்து மும்மொழி திட்டத்தை உள்ளே நுழைய விடலாம், சமஸ்கிருதத்தை உள்ளே நுழைய விடலாம், புதிய கல்விக் கொள்கையை உள்ளே நுழைய விடலாம். நீங்கள் வந்து தூய சக்தி, நீங்கள் வந்து மதச்சார்பற்ற கட்சி, நீங்கள் வந்து பிஜேபி எதிர்க்கிற கட்சி. இதை நாங்கள் நம்பணும். பதவி ஆசைக்காக உங்களுடைய கல்லாப்பட்டி கூட்டணி வேணாலும் அதை நம்பலாம் ஒழிய மக்கள் நம்ப மாட்டாங்க. மிஸ்டர் விஜய், மக்கள் நம்ப மாட்டாங்க. இந்து சமய அறநிலையத்துறை கோயில்கள், அந்த கோயில்களால் உருவாக்கப்பட்ட கோயில்களில் வரக்கூடிய வருமானம் இந்த கோயில்களுக்கு மட்டும்தான் செலவிடப்படும். திட்டத்தை போட்டது யார்? அந்த கோயில்கள் மூலமாக கல்வி நிலையங்கள், மருத்துவ நிலையங்கள் கட்டியது திமுக அரசு. கிட்டத்தட்ட 7000 ஏக்கர் ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்களை மீட்டெடுத்தது திமுக அரசு. 7500 கோடியை மீட்டெடுத்தது திமுக அரசு. இன்றைக்கி அத்தனை பேரும் நிலத்தை ஆக்கிரமித்தவர்கள் அத்தனை பேரிடமும் அந்த நிலத்தை திரும்பி கொடுப்பதற்கு ஆன ஜிஓக்களை வெளியிட்டு வருகிறது தாவேக அரசு. இப்போ யார் பிஜேபி மாடல் அரசு பண்ணுறது? கள்ள கூட்டணி. யார்கிட்ட கள்ள கூட்டணி? பிஜேபிக்கும் தாவேகாவுக்கும் கள்ள கூட்டணினால தானே இது நடக்குது. பிஜேபியினுடைய கொள்கையை தான் நீங்கள் செயல்படுத்துகிறீங்க. 2 உயர்நீதிமன்ற தீர்ப்புகள் வந்திருக்கு. அத்தனையும் சிறுபான்மை மக்களுக்கு எதிரான தீர்ப்புகள் வந்திருக்கு. உங்கள் நிலைப்பாடு என்ன? பிசி முஸ்லீம் அவர்கள் மதம் மாறினால் இனிமேல் அவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு அந்த இடஒதுக்கீடு கிடையாது என்று தீர்ப்பு வந்திருக்கு. ஜிஓவை ரத்து பண்ணியிருக்காரு. அப்பீல் போயிட்டீங்களா மிஸ்டர் ஜோசப் விஜய்? இல்லை வேறு ஜிஓ போட்டிங்களா? நீங்கள் கள்ள கூட்டணி வைக்காமல், பிஜேபியோட கள்ள கூட்டணி வைக்காமல் யார் கள்ள கூட்டணி வச்சுருக்கா? திமுக அதிமுக மேலே என் பழியை போடுறீங்க. இப்படி வரிசையாக சொல்லிட்டே போகலாமா? பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் போராடிய குப்பை பெருக்கும் தொழிலாளர்கள், துப்புரவு பணியாளர்கள், அவர்களை வந்து நிரந்தரப்படுத்த சொல்லி அவங்க போராடினாங்க. எல்லாத்தையும் நீங்கள் வந்து ப்ரைவேட்டுக்கு கொண்டு போய் சேர்க்க போகிறீங்களே, இது யாருடைய திட்டம் சொல்லுங்கள்? ஆம்கா ப்ராஜெக்ட், அட்வான்ஸ் மீடியம் கம்பேட் ஏர்க்ராஃப்ட் ப்ராஜெக்ட் 15000 கோடி. அது வந்துருச்சுன்னா 1 லட்சம் பேருக்கு தமிழ்நாட்டில் வேலை கிடச்சிருக்கும். ட்வின் என்ஜின் ஸ்டெல்த் ஏர்க்ராஃப்ட், அதுதான் நான் வந்து ஃபஸ்ட்டு 4th ஜென்ரேஷன் ஏர்க்ராஃப்டை உருவாக்குனது நாங்கள். இது 5th ஜென்ரேஷன் ஏர்க்ராஃப்ட். எல்சிஏ லைட் கம்பேட் ஏர்க்ராஃப்ட் தேஜஸ் ஏடிஏ பெங்களூரில் உருவாக்கணும். நான் அதில் சயின்டிஸ்டாக ஒர்க் பண்ணேன். இப்போ அதனுடைய அட்வான்ஸு மீடியம் கம்பேட் ஏர்க்ராஃப்ட் பெரிய திட்டம். தமிழ்நாடு அந்த திட்டத்தை எப்படியாவது வாங்கிடணும், உசூர் கொண்டாடணும். 3 வருடம் உழைத்தார் டிஆர்பி ராஜாவும் திரு மு க ஸ்டாலின் அவர்களும்.
உழைத்த அந்த திட்டத்திற்கு அனைத்து வசதிகளையும் செய்து கொடுப்பதற்கு தயாராக இருந்த நிலத்தர ஆந்திராவுக்கு விட்டது யார்? மிஸ்டர் ஜோசப் விஜய். ஏன் விட்டீங்க மிஸ்டர் ஜோசப் விஜய்? ஏன் விட்டீங்க? இன்றைக்கு ஒசூருக்கு பக்கத்தில் எலக்ட்ரானிக் சிட்டியில் ஒசூருக்கு விமான தளத்தை அமைப்பதற்கு மத்திய அரசு மோடி அனுமதி கொடுக்கல. ஆனால் ஒசூர் பக்கத்தில் எலக்ட்ரானிக் சிட்டியில் விமான தளத்தை அமைப்பதற்கு கர்நாடக காங்கிரஸ் அரசு முடிவெடுத்திருக்கிறது. அப்போ ஒசூரை காலி பண்ணுவதற்கு முடிவெடுத்து விட்டது காங்கிரஸ் அரசு. ராகுலும் நீங்களும் ரொம்ப தோஸ்து தானே, ஏன் அதை கேன்சல் பண்ணி வாங்கி கொடுக்குறதுங்க? ஒசூருக்கு ஏர்க்ராஃப்ட்டு பரந்தூர் விமான நிலையத்தையே கேன்சல் பண்ணிங்களே, ஒசூர் விமான நிலையத்தை அஷ்யூர் பண்ணியிருக்கலாம்ல. எதையாவது ஒன்று உருப்படியாக பண்ணுங்கள் மிஸ்டர் விஜய். என்ன நடக்குதுன்னே தெரியலையே உங்களுக்கு நாட்டில். முதல்ல அரசியலை கற்றுக்குங்க. நீங்கள் கண்ணு மூடி கண்ணு திறப்பதுக்குள்ளே என்னென்னமோ நடந்துடும். எதுவுமே தெரியாத பேசா மடந்தையாக இருந்துவிட்டு எவனோ மண்டபத்தில் எழுதி கொடுக்குற ஸ்கிரிப்டை வாங்கிட்டு வந்து இங்கே ஒப்பிச்சுட்டு போகிறதுக்கு ஒரு முதலமைச்சர் தேவையா? சொல்லுங்கள், முதலமைச்சர் தேவையா? என்ன சொல்கிறேன்? இப்படி சொன்னால் நான் சொன்னால் இன்னும் எக்கச்சக்கமாக சொல்லிகிட்டே நான் போவேன். இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். ஓகே, நன்றிம்மா.